2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கூட்டணி பலம் இல்லாமல் தவித்து வந்த அதிமுக நிர்வாகிகள் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததும் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானதே, ஜோடி வந்து இப்போ ஜாலியானதே என ஃபுல் எனர்ஜியுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த எனர்ஜிக்கு இடையூறாக கூட்டணிக்குள் பல குழப்பங்கள் நிலவி வருவதாக தெரிகிறது. அதாவது பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுப்பதாகவும், இன்னொரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு நடந்தே ஆக வேண்டும் என SP வேலுமணியும் CV சண்முகமும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக பாஜக இணைந்து ஆட்சி புரியுமா என்ற கேள்விகள் எழுந்தது. இது குறித்த கேள்வியை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேட்டபோது, வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் கூற முடியாது என கூறியிருந்தார். இதனால் இந்த பேச்சுக்கள் முற்று பெறாமல் கமா போட்டு தொடர்கதையானது. அது மட்டுமல்லாது, எடப்பாடி பழனிசாமிக்கு இது தொடர்பாக அழுத்தம் கொடுக்க டெல்லி தலைமை திட்டமிட்டிருக்கிறதோ என்ற கேள்வி வலுத்தது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை வளாகத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், கூட்டணி அரசு அமையும் என்று யாரும் கூறவில்லை, டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்று தான் அமித்ஷா கூறியிருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. அரசு அதிகாரத்தில் பங்கு என்று அமித்ஷா கூறவில்லை என விளக்கம் அளித்தார். கூட்டணி அரசு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே முதலில் கூட்டணி அமைப்பது போல் அமைத்துவிட்டு பிறகு ஆட்சியை கைப்பற்றுவதுதான் பாஜகவின் ஸ்டைல் என ஒரு கருத்து பரவலாக இருக்கும் நிலையில், தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜகவின் தலையீடு இருக்க வாய்ப்புள்ளது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் கூட்டணி குறித்து பேசிய அவர், இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் எங்கள் கூட்டணியில் பல கட்சிகள் சேரும், நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என கூறியுள்ளார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் அடுத்து எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது என்பதையும், அதிமுக தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.